விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து பாஜகவுடைய முக்கிய தலைவரும் நடிகருமான சரத்குமார் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருக்கார். பரப்புரையில் சில கேள்விகளை கேட்கலாம். சார், தேர்தல் களம் எப்படி இருக்கு? விக்கிரவாண்டிக்கு வந்திருக்கீங்க, நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோல்வி அடைந்திருந்தாலும் இப்ப இடைத்தேர்தலில் மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? மக்கள் மனநிலை ஏன்னா ஒரு மாற்றம் வர வேண்டும் நினைப்பவங்க தான் நாங்கள் எல்லாரும். இந்த மத்தியிலே மீண்டும் மோடிஜி அவர்கள் ஆட்சி வந்திருக்கு. மோடியின் ஆட்சி மத்தியில் வந்திருக்கும் போது ஒரு சிறந்த ஆட்சிக்காக வாக்களித்திருக்காரு மக்கள். அப்படி இருக்கும்போது இங்கே மோடிஜி அவர்கள் இங்கே ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லாமலேயே தமிழகத்துக்காக பல சலுகைகள் சொல்லி பல திட்டங்களை வகுத்து செயல்படுத்தியிருக்காங்க. அதை மக்கள் மனசில் வச்சுக்கிட்டு இங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர் ஆக வெற்றி பெற இருக்கும் சி அன்புமணி அவர்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெறும் போது நிச்சயமாக நல்லது பண்ண முடியும். தொழிற்சாலை இல்லை, அவங்க தொழிற்சாலைக்காக இங்கே தமிழக அரசில் சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கலாம். ஆனால் இவங்க அதே மத்திய அரசில் கேட்டு ஏதாச்சும் உதவி பண்ணி இந்த தொகுதியை மேம்படுத்துவது அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுற அளவில் இருக்காங்க. ஏன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரு அங்கம் வகிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் இடைத்தேர்தலாக தான் நாங்கள் இதை அதனால் வெற்றி பெற்றவர்கள் அன்புமணிக்கு நிச்சயமாக மத்திய அரசின் சலுகைகள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை முறை பிரதமர் மோடி தமிழகம் வந்தாலும் ஒரு வெற்றி கிடைக்காது. குறிப்பா 8 முறை நாடாளுமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரத்துக்கு வந்தாரு, மக்கள் பூஜ்யம் தான் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி தற்பொழுது திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் பரப்புரையில் ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு. அந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பதில்? அதாவது முதல்ல வெற்றி எப்படி வரும்னா தொடர்ந்து முயற்சிக்கும், உழைப்பு, உறுதி, நேர்மை இருக்கும்போது வெற்றி என்பது கிடைக்கும். அந்த வெற்றி சிறந்த வெற்றியாக அமையும். அந்த உழைப்பு இருக்கும்போது உறுதியாக ஒரு உழைப்பு மோடிஜி அவர்கள் காட்டும் போதும் சரி, பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவருடைய பர்சன்டேஜே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் 18% மேலே இந்த தடவை பாராளுமன்றத்தில் கூட்டணி வெற்றி பெற்று இருக்கிறது. 11.36 கிட்டத்தட்ட தனித்து வந்திருக்காங்க. 80 சட்டமன்ற தொகுதியில் முன்னிலையில் இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது வளர்ச்சி இல்லைன்னு சொல்ல முடியாது. வளர்ச்சி அடைகின்ற நிலையில் தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. எத்தனை முறை வந்தாலும் வெற்றி பெற மாட்டாங்கன்னா எல்லாரும் முயற்சி எடுத்து மக்களுக்கு தெளிவடைந்து மக்களை தெளிவடை செய்யும் போது வெற்றி தானாக வரும். யாராலும் வெற்றியை நிர்ணயிக்க முடியாது. மக்கள் மனது மாறும். அவர்கள் ஒரு புதிய ஆட்சி, புதிய நேர்மையான தலைவர்கள் வரணும்னு நினைக்கும் போது ஆட்சி மாற்றமும் காட்சி மாற்றம் ஏற்படும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிருக்காங்க. இப்ப போட்டி பிரதான எதிர்க்கட்சியா பாஜக உருவாயிருக்கா? அவங்க புறக்கணிச்சிருக்கான காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அந்த காரணத்தை பற்றி சொல்லாமல் அந்த அனைத்து அண்ணா திராவிட கழக முன்னேற்ற சகோதரர்கள் ஏற்கனவே பல முறை பாமகவோட கூட்டணியில் இருந்திருக்காங்க. ஆகவே நீங்கள் நல்ல முடிவை எடுத்து இந்த இடத்தில் நல்ல ஒரு வேட்பாளரான சி அன்புமணி அவருக்கு வாக்களித்தால் நிச்சயமாக இந்த தொகுதி சிறப்பாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் தொடர்ந்து இந்த தொகுதியில் பல பிரச்சனையை நானும் கேள்விப்பட்டேன். பரப்புரைக்கு வரதுக்கு முன்னாடி இந்த தொகுதியை பற்றி மேலும் தெரிந்ததை விட மேலும் தெரிந்து கொண்டு வருகிறோம். ஒரு தொழிற்சாலை இல்லை, படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, விவசாயத்தை மட்டுமே நம்பியிருக்கின்ற இந்த தொகுதி நிச்சயமாக மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் நல்லவர்கள் வெற்றி பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வேட்பாளர் இந்த தொகுதிக்கு சொந்தக்காரர் அன்புமணி அவர்கள் வெற்றி பெறும் நான் நினைக்கிறேன். பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் கொலை செய்யப்பட்டிருக்கார். இந்த கொலை எப்படி? ரொம்ப வருத்தமாக இருக்கு. இந்த நடந்திருக்கக்கூடாது. அன்புச்சு அவர் ஏற்கனவே இரங்கல் செய்தி கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் இங்கே வந்துட்டோம். அதனால் உண்மையிலே ஒரு சோகமான ஒரு நிகழ்வு, நடக்கக்கூடாத ஒன்று. அதாவது 30 நாட்டில் கிட்டத்தட்ட 131 கொலைகள் நடந்திருக்குன்னு சொல்லும் போது எல்லா இடத்தையும் காவல்துறை இருக்க முடியும் என்று நான் சொல்ல வரல. ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கிரிட்டிசைஸ், அந்த அளவு கிரிட்டிசைஸ் பண்ணாட்டி கூட ஆனால் ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இருந்திருக்கணும், அவருக்கு பாதுகாப்பு அளித்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு அட்டாக் நடக்கும்ன்றது யூகிக்க முடியாத ஒரு சூழல் நம்மளுக்கு காவல்துறைக்கு வந்துவிட்டதா என்று எண்ண தோன்றுகிறது.